தமிழக அரசு கைரேகை பதிவதற்கு குடும்ப அட்டைதாரர்களை ரேஷன் கடை ஊழியர்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும், கைவிரல் ரேகை பதிவு வழங்காவிட்டாலும் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ள நிலையில், தற்பொழுது PHH, NPHH, AAY ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் இரு மாறுபட்ட உத்தரவால் அரசின் சலுகை பெறும் குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அனைவருக்கும் கைவிரல் ரேகை பதிவு கட்டாயமா இல்லையா என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ள பொதுமக்களிடம் கைவிரல் ரேகை பதிவை பெற முடியாமல் ரேஷன் கடை ஊழியர்கள் 100% இலக்கை அடைய முடியாமல் தவிக்கின்றனர். அதனால் தற்போது குடும்ப அட்டைதாரர்கள் பெரும்பாலானோர் கைரேகை பதிவில் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் வட்ட வழங்கல் அதிகாரிகள் PHH மற்றும் NPHH குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அனைவரிடமும் 100% கைரேகை பெற வேண்டும் என ரேஷன் கடை ஊழியர்களிடம் வாய்மொழியாக உத்தரவிட்டு நெருக்கடி கொடுக்கின்றனர். 6 மணிக்கு மேல் வீட்டிற்கு நேரில் சென்று வாங்கலாம் என்று கூறுகிறார்கள். அப்படி செல்கையில் கைரேகை எடுக்கும் இயந்திரத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அதன் பொறுப்பு எங்கள் தலையில்தான் விழும். கட்டாயமில்லை என்று பொதுவெளியில் சொல்லிவிட்டு எங்களிடம் அனைவரின் கைரேகையும் பதிய சொல்கிறார்கள். எப்போது கைரேகை பதிய வேண்டும் என்று கூறினார்களோ அப்போதிலிருந்தே பிரச்சனை இருக்கிறது என்று ரேஷன் கடை ஊழியர்கள் புலம்புகிறார்கள். அனைவரும் கைரேகை பதிய வேண்டும் என்பது முடியாத காரியமாக உள்ளது. 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளால் இந்த தேர்வு நேரத்தில் வந்து கைரேகையை பதிய முடிவதில்லை. குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் அவர்களது ஆதார் கார்டு அப்டேட் செய்யப்படுவதில்லை. அப்படியே ஆதார் அட்டையை அப்டேட் செய்ய சென்றாலும் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிவிடுகிறது. இதனால் ரேஷன் கடைகளில் குழந்தைகளின் கைரேகை எடுக்கும்போது பதிவதில்லை. இதனால் அரசு கண்டிப்பாக ஆண்டுக்கு ஒரு முறையாவது முகாம்கள் நடத்த வேண்டும். மேலும் வயதானவர்கள், கட்டட ஊழியர்கள், வீட்டு வேலை செய்பவர்களுக்கு கைரேகை பதிவாவதில்லை. மேலும் வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் வேலை செய்பவர்களுக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. வெளியூரில் இருப்பவர்கள் அங்கேயே பதிவு செய்யலாம் என்றாலும் சில ரேஷன் கடைகளில் பதிவதில்லை.